எங்கெங்கே அது தேவையோ எங்கெங்கே வழியில் செய்யலாமோ அந்த மாதிரி செய்வாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவங்களால செய்ய முடியாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு 6-7 தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 8 தொகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக 2வது இடத்துல இருக்குது. எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் 8 தொகுதிகளில் அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் எப்படி வந்தாங்க? ஏமாற்றலையா அப்படின்ற கேள்வி இருக்குது. அது பெரிய கேள்வி இருக்குது. அந்த 8 தொகுதிகளையும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில் வந்து அதை வந்து ஸ்டடி பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அது ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எப்படி 8 தொகுதியில் அவங்க செகண்ட் பிளேஸ் வந்தாங்க? அவங்க அவ்வளோ 30% வளர்ந்துட்டாங்களா? அதாவது ஓட் பேங்கோடைய வலுவாக இருக்கிறன்றதை காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காமிப்பாங்க. இந்த 8 தொகுதியில் நாங்கள் வலுவாக வளர்ந்துட்டோம், அந்த 8 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் கன்வெர்ட் பண்ணுறப்ப அதை நாங்கள் ஒரு 20 தொகுதி வருவோம், ஓகே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுங்க, சீட் கொடுங்க, நல்ல எக்ஸ்ட்ரா சீட் வாங்கினாலும் வாங்காடி ஜெயிக்க வச்சிருக்க அவங்க ஐடியா இருக்கு, வழி இருக்கு. அப்போ இந்த 8 தொகுதியில் நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் குறி வச்சுட்டோம்னு அர்த்தம். ஓகே. அப்போ 2026 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 8 தொகுதி ஜெயிப்பாங்க. அப்போ இதை வந்து உடனே செஞ்சோம்னா சந்தேகம் வந்துருங்கிறதுக்காக படிப்படியாக ஓகே லாங் டைம் ப்ராசஸாக பண்ணிட்டு வராங்க. லாங் டைம் ப்ராசஸாக தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது சாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும், இது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு தேவையான இடத்துல பண்ணுறாங்க.